காட்டுக்கே ராஜா சிங்கம் தான், ஈரத்திலையும் சரி பலத்திலையும் சரி. ஆனா அது மான துரத்திட்டு ஓடுறப்ப பல தடவை மான் தப்பிச்சிருது. லாஜிக்கா பார்த்தா சிங்கம் தானே ஜெயிக்கணும். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுலதான் வாழ்க்கையுடைய சீக்ரெட்டே இருக்கு. சிங்கம் ஓடுதுன்னா அது ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தான் ஓடுது. இந்த மான் இல்லைன்னா வேற மான், அதுக்கு மான் ஜஸ்ட் நீடு. ஆனா மானோட ஓட்டம் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுது. பர்பஸ் ஃபெயில் ஆயிட்டா செகண்ட் சான்ஸ் கிடைக்காது, அதோடைய உயிரே போயிடும். இப்ப நீங்க சொல்லுங்க, சிங்கமா ஓடிட்டு இருக்கீங்களா இல்ல மானா ஓடிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு போனோம், இன்கிரிமெண்ட் கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீடு. சிங்கம் ஓடுற மாதிரி டயர்டானா எப்ப வேணா ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஆனா இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய கனவு, இதை அடையலனா நான் உயிர் வாழறதுலயே அர்த்தமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மானோட ஓட்டம். பர்பஸ். எவ்வளவு ஓடினாலும் டயர்ட் ஆக மாட்டீங்க. உங்களுடைய கோல் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். நீடுக்காக ஓடுறவங்களை விட பர்பஸ்க்காக ஓடுறவங்க தான் ரொம்ப வேகமா ஓடுவாங்க. நீங்க ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஓடுறீங்கன்றதுல இல்ல, எதுக்காக ஓடுறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. ஜேர்னில வர பேட்டில்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது? கடவுள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான பேட்டில தாண்டி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாரு. அந்த பேட்டில நீங்க பேட்டிலா பார்க்கலாம். உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் உண்மையாவே உங்க சக்சஸ்க்கு கைத்தட்டுற மாதிரி ஆட்களா, அவங்க மனசு எப்படி இருக்குன்றத கடவுளை உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த சிச்சுவேஷனை அவர் பயன்படுத்துவார். காட்டுக்கே ராஜா சிங்கம் தான், ஈரத்திலையும் சரி பலத்திலையும் சரி. ஆனா அது மான துரத்திட்டு ஓடுறப்ப பல தடவை மான் தப்பிச்சிருது. லாஜிக்கா பார்த்தா சிங்கம் தானே ஜெயிக்கணும். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுலதான் வாழ்க்கையுடைய சீக்ரெட்டே இருக்கு. சிங்கம் ஓடுதுன்னா அது ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தான் ஓடுது. இந்த மான் இல்லைன்னா வேற மான், அதுக்கு மான் ஜஸ்ட் நீடு. ஆனா மானோட ஓட்டம் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுது. பர்பஸ் ஃபெயில் ஆயிட்டா செகண்ட் சான்ஸ் கிடைக்காது, அதோடைய உயிரே போயிடும். இப்ப நீங்க சொல்லுங்க, சிங்கமா ஓடிட்டு இருக்கீங்களா இல்ல மானா ஓடிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு போனோம், இன்கிரிமெண்ட் கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீடு. சிங்கம் ஓடுற மாதிரி டயர்டானா எப்ப வேணா ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஆனா இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய கனவு, இதை அடையலனா நான் உயிர் வாழறதுலயே அர்த்தமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மானோட ஓட்டம். பர்பஸ். எவ்வளவு ஓடினாலும் டயர்ட் ஆக மாட்டீங்க. உங்களுடைய கோல் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். நீடுக்காக ஓடுறவங்களை விட பர்பஸ்க்காக ஓடுறவங்க தான் ரொம்ப வேகமா ஓடுவாங்க. நீங்க ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஓடுறீங்கன்றதுல இல்ல, எதுக்காக ஓடுறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு.